எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்கெனாரியோ தான். ஏன்னா இப்போ ரீசண்டாக அனதர் செட் ஆஃப் டேரிஃப் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் வந்து வச்சார். அதாவது ஸ்டீலுக்கும் அலுமினியத்துக்கும் அனதர் ஒரு 25% வந்து டேரிஃபை வந்து வரியை வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அன்சர்டனிட்டியை தான் காட்டுது. இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். மார்க்கெட் வந்து இன்னைக்கு டவுனில் தான் ஃபால் ஆச்சு, பட் சடனாக ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ எந்த நியூஸு எது அப்படிங்கிறது ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடருக்கு வந்து கிளியராக தெரியாது. பட் எல்லா மார்க்கெட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் எதனால் ஏறுச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பட் எந்த பாயிண்டில் ஏறுது, எவ்வளோ தூரம் ஏறுது அப்படிங்கிறத டெக்னிக்கலாக நம்ம இன்னுமே கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் வரக்கூடிய ஆர்பிஐ மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இந்தியாவுடைய ஜிடிபி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக இருக்குது. எஃப்ஐஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவரி எவ்ரி டிப்பில் இருந்தாலும் ஒரு ரெக்கவரி ஈஸியாக ரெக்கவர் ஆகுது. நம்ம இதை வந்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது லாஸ்ட் வீக்கே வந்து கணிச்சிருந்தோம். மார்க்கெட் வந்து ஓவரால் இந்த மாதிரி ஒரு சேனல்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ஃபால் ஆகணும்? 24,520ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் டு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,050ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 24,520 500ங்கிறது சப்போர்ட்டாகவும் இருக்குது. ஓகே, இதை உடைக்கும் போது இன்னும் ஒரு 500 பாயிண்ட் வந்து ரைஸ் ஆகும், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் ஆகும். இதுதான் நம்ம வந்து கணிச்சிருந்தோம். 24,526 தான் எக்ஸாக்ட் லோ. லாஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு பிஃபோராகவே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். 24,520 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து திரும்பவும் நிஃப்டி அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் கரெக்டாக இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் இது டச் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் ஆகிருப்பாங்க. க்ளோஸ் வந்து எபோவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது திரும்பவும் டுவோர்ட்ஸ் 25,050 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே நீங்கள் வந்து 30 மினிட்ஸில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நாளைய பொறுத்தளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் வந்து 24,760க்கு மேலே, இதுக்கு எபோவில் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ராங் பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகும். மினிமம் 25,000 வரைக்கும் அப்சைடு ஒரு 250 பாயிண்ட். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் டபுள் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, சேம் இதே ரெசிஸ்டன்ஸ் அடுத்த இடத்துல இந்த இடத்துல வருது பாருங்கள். அப்போ இது வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 25,050ங்கிறது ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் 24,760க்கு மேலே ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் நடந்ததுனாலே ஃபர்தராக நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு 25,050 25,050 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி வந்து இருக்கலாம். ஸோ நாளைக்கு இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது வித்தின் இந்த ஒரு வெட்ஜ் பேட்டர்னுக்குள்ளே தான் என்டையர் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. இந்த வெட்ஜ் பேட்டர்னில் பாருங்கள், ஒரு முறை கூட இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல. இன்றைக்கி தான் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அப்சைடில் ஒவ்வொரு முறையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது மார்க்கெட்டில் செல்லர் என்ட்ரு பண்ணுறாங்க, மார்க்கெட்டை வந்து கீழே ஃபால் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பாருங்கள் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கா. ஸோ ரைட்னும் வந்து கிளியராக ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு சஸ்டெயின் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஃபர்தர் அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிளியர் ஒரு அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ், டைரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜூன் 4th ஸ்டார்ட் ஆகும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஜூன் 8th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த வாரம் வீக்லி அனாலிசிஸில் பார்த்தோம். ஓவரால் மார்க்கெட் வந்து இந்த ஒரு 4 ஹவர் பேட்டர்னில் பாருங்கள். இதில் நீங்கள் வந்து 1 ஹவரில் வச்சிங்கன்னா பிரேக் அவுட் மாதிரி தெரியும். பட் 4 ஹவரில் வச்சு பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு சேனலுக்குள்ளே இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இந்த பாட்டமில் இருந்தது வீடியோ போஸ்ட் பண்ணும்போது.
கிட்டத்தட்ட இங்கிருந்து 5170 இந்த ஜோன்ல இருந்து 5430 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகுங்கிறது தான் பார்த்தோம். கரெக்டாக இங்கே 430 டச் பண்ணிட்டு மார்க்கெட் பிலோவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் வித்தின் இந்த சேனலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் ட்ரேட் ஆகுது. 5430, 5150, 160. ஓகே, இந்த ஜோனுக்குள்ளே தான் என்டையர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸும் நடக்குது பாருங்க. ஸோ அகெயின் ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது. இங்கே பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். 5440க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். அதர்வைஸ் செல்லிங்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு. இதே கோல்டு வந்து இப்போ ரீசண்டாக பிரேக் அவுட் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் கோல்டு வந்து பார்க்கலாம். M6 கோல்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் சைடுவேஸில் இருந்தது. இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க அப்சைடில். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ கிளியர்லி 1,02,000 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். இப்போ ரைட் நோ 97,000 இருக்குது. MCX கோல்டு 97,000 இருக்குது. 1,02,000 வரைக்கும் இங்கேருந்து இன்னுமே ஃபர்தராக ஒரு 5,000 பாயிண்ட்ஸ் வந்து கோல்டு வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம் பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுனால. ஓகே, ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி சப்போர்ட் எடுத்து அப்சைடில் ரைஸ் ஆகுது. கிளியராக இந்த இடத்துல ஒரு 30 மினிட்ஸ் பிரேக் அவுட்டுக்கு வாட்ச் பண்ணி பாருங்க. பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி பிரேக் அவுட்டில் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் இருக்குது. க்ரூடை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். கோல்டை பொறுத்தளவுக்கு கிளியர் பிரேக் அவுட் அப்சைட். ஓகே, ஸோ ட்ரெண்ட் அப்டேட் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் நான் போஸ்ட் பண்ணலை. நம்ம சேனல் வந்து டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.